ரொம்ப வித்தியாசமான ஒரு சைக்கோ படங்க. நொடிக்கு நொடி ட்விஸ்டோடையும் பரபரப்போடையும் ஒரு கதை. அதாவது ஊருக்குள்ள இருக்கிற பெண்கள் அடுத்தடுத்து மர்மமான முறையில கெடுக்கப்பட்டு போட்டு தள்ளப்படுறாங்க. அப்படி அவங்களுடைய காதலனோ இல்ல அவங்களுடைய கணவரையும் கூட சேர்ந்து அந்த சைக்கோ போட்டு தள்ளிடுறான். பிணமா இருக்கிற அந்த பெண்களுக்கு பக்கத்துல ஒரு மல்லிப்பூவையும் வச்சுட்டு போறான். அப்படிப்பட்ட சைக்கோவை ஒரு மீடியால வேலை பார்க்கிற பொண்ணு பிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த கதை. நினைச்சு கூட பார்க்க முடியாத அத்தனை ட்விஸ்டுகள் இதுல இருக்கோங்க. எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்துடைய பேரு சீக்காட்டலோ. இது ஒரு தெலுங்கு படம். இப்போ ஓடிடில தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளா இருக்குங்க. ஒரு மஸ்ட் வாட்ச் மூவினே சொல்லலாம். எல்லாரும் ஓடிடில ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கதையில என்ன சொல்லிருக்காங்கன்றத ஷார்ட்டா பாத்துடலாம். இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே, நான் கவின். நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய கதை 2000ல நடக்கிற மாதிரி தான் ஆரம்பிக்குது. அப்படி இந்த கிராமத்துல ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுற ரெண்டு பெண்களை காமிக்க அவங்க ரெண்டு பேருமே ஒரு கார்ல வராங்க. ஒரு கார்ல ஒரு அரசியல்வாதி வராருங்க. அதுல ஒரு பொண்ணு அவரு கூட்டிட்டு போக இன்னொரு பெண்ணுமே அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்படி அவங்க புடவை மாட்டிட்டு இருக்கும் போதோ அந்த வீட்டுடைய கதவை யாரோ தட்ட இந்த நபரை பார்த்ததோ அந்த பெண் பயங்கரமா ஷாக் ஆகிற மாதிரி இந்த கதை ஆரம்பிக்குது. இப்போ அடுத்த நாள் காலையில விடிஞ்சா நேத்து ராத்திரி கதவை திறந்த அந்த பொண்ணு அங்க கெடுக்கப்பட்ட நிலைமையில பிணமா இருக்காங்க. அப்படி அவங்க பக்கத்துல ஒரு மல்லிப்பூவையும் யாரோ வச்சுட்டு போக முன்ன சொன்ன பாத்தீங்களா ரெண்டு பெண்கள் அந்த கார்ல இருப்பாங்கன்னு, அதுல இன்னொரு ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுற பொண்ணுமே இத வந்து பாக்குறாங்க. ஐயோ, இவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா, இத உடனே போலீஸ்ல சொல்லணும்னு சொல்லி அதை ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்க அவங்க லோக்கல் ஸ்டேஷனுக்கோ ஓட. ஆனா போலீஸ்காரங்க அதை ஒரு கம்ப்ளைண்டா கூட எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப கட் பண்ணா இதே கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. இங்கதான் நம்ம ஹீரோயினான சந்தியாவை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு மீடியால இருப்பாங்க. அப்படி செய்தி வாசிக்கிற ஒரு லேடி தான் இவங்க. இவங்களுக்கு இந்த கிரைம் கேசஸ பத்தி நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க. அதே வேளையில சந்தியாக்கு அப்பப்போ ஒரு தியேட்டருக்குள்ள அவங்க நுழையிற மாதிரியும் அப்படி அந்த தியேட்டர்ல இருக்கிற சில நபர்கள் அவங்க கிட்ட தப்பா நடக்கிற மாதிரியான கனவுகள் வருங்க. அந்த கனவுல இருந்து தினந்தோறும் அவங்க பயந்துதான் எழுந்துப்பாங்க. இது நம்ம சந்தியாவுடைய வீடுங்க. அந்த வீட்டுக்கு ஒரே பொண்ணுதான் நம்ம சந்தியா. கல்யாண வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணல அப்படின்ற ஒரு வருத்தத்திலையும் சந்தியா வீட்டுல இருப்பாங்க. இப்ப நம்ம சந்தியா அவங்களோட ஆபீஸுக்கு வர அங்க பாபி அப்படின்ற ஒரு அழகான பொண்ணு சந்தியாவுடைய தோழியா இருப்பாங்க. ஒரு தங்கச்சி லுக்லயும் இருக்கிறதுனால சந்தியா அவங்க கூட ரொம்ப நெருங்கி பழகுவாங்க. அந்த பாபிக்கு சந்தியாவோட சேர்ந்து புதுசா ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கோங்க. இப்படி ஒரு வேலையில தான் இந்த டிவி சேனல்ல கிரைம் கேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க பாத்தீங்களா. அப்படி ஒரு நிகழ்ச்சி தான் சந்தியா வேலை பார்க்குற அந்த மீடியாலையும் நடத்துவாங்க. அதுல வந்து அங்க இருக்கிற செய்தியை அவங்க வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டிவி சேனல் டிஆர்பி ரேட்டுக்காகவே ஒரு கேஸ் நடந்திருந்ததுன்னா அதை ஒரு 10 மடங்கு விவரிச்சு இல்லாத பொல்லாததையெல்லாம் சொல்லி அப்படியே பெருசுபடுத்தி தான் அங்க டிவியில காமிப்பாங்க. ஆனா சேனல் இப்படி பண்றதும் டிஆர்பிக்காக இப்படி பிஹேவ் பண்றதெல்லாம் சந்தியாவுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. இந்த விஷயமா அவங்க சேனல் பாஸ் கிட்டையும் சண்டை போடுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சந்தியாக்கு அமர் அப்படின்னு சொல்லி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ரொம்ப நாளாவே காதலிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்ப நம்ம கல்யாணம் படிக்க போறோம்ன்ற மாதிரி அப்பப்ப சந்தியா கிட்ட கேட்பான். இப்ப சந்தியாவும் அந்த அமர் கிட்டையும் பாபி கிட்டையும் நான் மீடியால பாக்குற என்னோட வேலையை விடுறதா முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இங்க டிஆர்பிக்காக ஏதேதோ பண்றாங்க. அதனால என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கிரைம் கேசஸ் எல்லாம் வச்சு நான் ஒரு பாட்காஸ்ட் பண்ண போறேன். அதாவது ரேடியோல பேசுற மாதிரி பேசுவாங்க. மக்களுமே அந்த பாட்காஸ்ட டியூன் பண்ணி கேட்டுக்கலாம். இதை கேட்டதும் பாபியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்கா, இததான் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன். நானும் என்னோட மீடியா வேலையை விட்டுட்டு கூடிய விரைவிலேயே உங்க கூட வந்து சேர்ந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப இப்போ சந்தியாவுடைய காதலன் அந்த அமருமே லைஃப்ல அடுத்த கட்டம் என்னன்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம கல்யாணத்தையும் அப்படியே முடிவு பண்ணிட்டேன்னா அதையும் ஃபைனல் பண்ணிடலான்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி அமரையும் சந்தியா இப்ப எங்க வீட்டுக்கு நீ பொண்ணு கேட்டு வா, அங்க பேசி சம்மதத்தை முடிவு பண்ணிடலான்ற மாதிரி சொல்ல இப்ப நம்ம அமருமே தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு சந்தியாவுடைய வீட்டுக்கு வராரு. அமருடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அவங்க குடும்பத்துக்கும் அவர் ஒரே பையங்க. அமருடைய அப்பா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான டைப்புங்க. அவங்க அம்மா கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவங்க. அவங்களும் வந்து சந்தியா கிட்ட நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் சந்தியாவை தனியா கூப்பிட்டோம். அமருடைய அம்மா தனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனா இங்க பொதுவா பெண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் ஆயிடும். எங்க வீட்டுல ஒரு சின்ன பொம்மை இருக்கு, அந்த பொம்மை கிட்ட தான் நான் பேசிப்பேன் அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட சொல்லிக்கிட்டு இருக்க சந்தியாவும் கவலைப்படாதீங்க ஆண்டி, கல்யாணம் பண்ணிட்டேன்னா நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ சந்தியாவையும் அமருடைய ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சு போகி கூடிய விரைவிலேயே கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப இப்ப நம்ம சந்தியா இருக்காங்கல்ல அவங்க அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கும் போதோ அங்க பக்கத்து வீட்டுல வேலை பார்க்குற ஒரு லேடி வந்து சந்தியாவை தடுத்து நிப்பாட்டுறாங்க. அம்மா, எங்க வீட்டுல என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்க பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுக்கும் நம்ம சந்தியாவை கூட்டிட்டு போக இப்படி சந்தியா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அங்க
அங்க 2 பேரு இறந்து போய் கிடக்குறாங்க. அந்த 2 பேரையும் பாக்குற சந்தியாவுக்கு பெரிய ஷாக்குங்க. ஏன்னா சந்தியாவோட பாபின்னு ஒரு பொண்ணு தங்கச்சி மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் அவங்க காதலிக்கிற பையனோட அங்க போய் சேர்ந்திருக்காங்க போல. இத பாக்குற சந்தியா உறைஞ்சு போறாங்க. அப்படி அந்த பாபியையும் அவங்களுடைய காதலனையும் ரொம்ப கொடூரமா யாரோ போட்டு தள்ளிருக்காங்க போல. சந்தியாக்கும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ண அப்படி அந்த இடத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. அங்க இருக்கிற கிரௌடையும் கிளியர் பண்றாரு. அங்க இருக்கிற தடயத்தெல்லாம் பாக்குறாரு. அப்படி அந்த பாபிய போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி அந்த சைக்கோ எடுத்திருக்கான் போல. அதுவும் கெடுத்துட்டு பக்கத்துல மல்லிப்பூ வேற வச்சுட்டு போயிருக்கான். இதை எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்க நிக்கிற சந்தியாவையும் இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு. ஏமா நீ தானே டிவில வந்து இந்த கிரைம் கேஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்ப, இப்ப அதை சொல்றதுக்கு தான் இங்க வந்தியான்ற மாதிரி கேட்க சந்தியாவும் இல்ல உள்ள இருக்கிற பாபி என்னுடைய ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்றாங்க. சந்தியாவுக்கு அங்க பெரிய அதிர்ச்சிங்க. ஏன்னா அந்த பாபி காதலிக்கிற விஷயமே சந்தியாவுக்கு தெரியாம தான் இருந்திருக்கும். இப்ப அவங்க காதலனோட ஒன்னா இருக்கும் போதோ யாரோ வீட்டுக்குள்ள பூந்து இப்படி பண்ணிருக்காங்களே அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கோட தான் இருப்பாங்க. இப்ப இந்த கேஸ எப்படின்னா போலீஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போலீஸுக்கும் பிரஷர் போட்டு அப்பப்போ ஸ்டேஷனுக்கும் ஹீரோயின் போயிட்டு வருவாங்க. ஹீரோயின் வேலை பார்க்குற டிவி சேனல்லையே இந்த பாபி கேஸ பத்தி ரொம்ப தப்பா சொல்றாங்க. அதாவது இந்த பாபின்ற பொண்ணு ஒரு பையனை காதலிச்சிருக்கா. வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்காக சில பொருட்களையும் வாங்கியிருக்காங்க. அந்த பொருட்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க பக்கத்துல வரப்போ அங்க ஒரு சைக்கோ வந்திருக்கான். அந்த உடையில அந்த பாபிய பார்த்ததும் அவன் கெடுத்திருக்கான். சோ அப்படி அந்த உடை போத்த பாபி மேல தப்பா இல்ல அந்த சைக்கோ மேல தப்பா அப்படின்ற மாதிரி டிவில ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. இத பாக்குற ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. சேனல்ல வேலை பார்த்த பொண்ணையே நீங்க இப்படி ஃப்ரேம் பண்ணி நியூஸ் போடுறீங்கன்னா இங்க எத்தனை பேரை நீங்க தப்பா ஃப்ரேம் பண்ணிருப்பீங்க, இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா படலையான்னு சொல்லியும் உங்க பாச போட்டும் ஹீரோயின் பயங்கரமா திட்டுறாங்க. அந்த இரவே நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு மைக்கை எடுக்கிற மாதிரியும் இதுக்கப்புறம் இந்த பாபியோடைய கேஸ்ல உண்மையான நிலவரம் என்ன, இப்படி பண்ண அந்த சைக்கோ யாருன்றத நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரியும் அவங்க களத்துல இறங்குறாங்க. அப்படி தான் ஃப்ரெண்டு பாபி இறந்து போன அந்த வீட்லயும் எதுனா தடயம் கிடைக்குதான்ற மாதிரியும் ஹீரோயின் வந்து தேடுறாங்க. அப்படி ஹீரோயினுக்கு ஒரு தடயம் கிடைக்குதுங்க. அதையுமே அவங்க பாட்காஸ்ட்ல சொல்றாங்க. அதாவது பாபி இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவ கழுத்துல ஒரு செயின் போட்டிருந்தா. அதே போல பாபி காதலிச்ச அந்த பையனோட கையிலயும் ஒரு ரிங் இருந்தது. ஆனா அவங்க இறந்த பின்னாடி இந்த 2 நகைகளுமே அவங்க உடம்புல இல்லன்ற மாதிரி போலீஸ் ரிப்போர்ட்ல இருக்கு. அதே மாதிரி போலீஸுக்கு ஒரு ஷூவோடைய கால் தடம் கிடைச்சிருக்கு. சம்பவம் நடந்தப்போ நானும் அந்த வீட்டுல தான் இருந்தேன். அதே போல ஒரு ஷூவை அந்த வீட்டுடைய வாட்ச்மேன் தான் போட்டிருந்தான். இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போதோ அந்த வாட்ச்மேன் தான் காசுக்கு ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த பாபியையும் அவங்களுடைய காதலனையும் போட்டு தள்ளிருக்கணும்ன்ற மாதிரியும் அவங்க அங்க கண்டுபிடிக்கிறாங்க. சொல்லி வச்ச மாதிரி அந்த வாட்ச்மேன் தான் வீட்டுக்குள்ள போய் அந்த செயினையும் ரிங்கையும் எடுத்திருக்காங்க. அப்படி பக்கத்துல இருக்கிற ஒரு ஒயின் ஷாப்லயும் அடகு வச்சு குடிச்சிருக்கான். இதையும் போலீஸ் இப்ப ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்க அப்படி வாட்ச்மேனையும் கைது பண்ணி இப்படி நகைக்கு ஆசைப்பட்டு அநியாயமா பாபிய போட்டு தள்ளிட்டேன்னு சொல்லியும் சிறைச்சாலையில அடைக்கிறாங்க. இப்ப பப்ளிக்லயும் நம்ம ஹீரோயின் சந்தியா பாட்காஸ்ட் மூலியமா தான் போலீஸுக்கே க்ளூ கிடைச்சு இப்ப குற்றவாளிய கைது பண்ணிருக்காங்கன்ற மாதிரியும் ஹீரோயினுக்கு பாராட்டு கிடைக்குது. அவங்க பாட்காஸ்டும் அதுக்கப்புறம் பிரபலம் ஆகுது. அந்த வாட்ச்மேனுக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு வேலைக்காரி. அவங்க தானே ஹீரோயின் கிட்ட வந்து இந்த இன்ஃபர்மேஷனே கொடுத்திருப்பாங்க. அவங்களும் வந்து ஹீரோயினை பயங்கரமா திட்டுறாங்க. என் கணவர் நகை எடுத்தது என்னவோ உண்மைதான், ஆனா ஒரு மனுஷனை போட்டு தள்ளுற அளவுக்கு போக மாட்டாரு. நீங்க உண்மை என்னன்னு முழுசா புரிஞ்சுக்காம இப்படி அநியாயமா என் கணவரை போட்டு கொடுத்துட்டீங்களேன்ற மாதிரியும் சந்தியாவை போட்டு திட்டுறாங்க. இப்ப சந்தியாவும் அந்த யோசனையோடைய தன்னோட வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்போ சந்தியாவுக்கு ஒரு மர்ம நபர்கிட்ட இருந்து போன் கால் வருதுங்க. அவனுமே உன்னோட பாட்காஸ்ட நானும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி பாபி கேஸ நீ சால்வ் பண்ணது நல்லா இருந்தது, ஆனா உண்மையான குற்றவாளியை பிடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா அதை நீ தவறிட்ட. இதுக்கப்புறம் இதே மாதிரி சம்பவம் பல விஷயங்கள் தொடரும். அப்பவாச்சு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடின்ற மாதிரியும் போனை கட் பண்ண. இப்போ ஹீரோயினும் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்டயும் வந்து காமிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் ஷாக் ஆகுறாரு. இப்போ ஹீரோயினுக்கு போன் வந்த அந்த லொகேஷனையும் ட்ரேஸ் பண்ணி போக அங்க ஒரு பாழடைஞ்ச பில்டிங் இருக்குங்க. அதுல ஒரு பாட்டியோட போன்ல இருந்ததா ஹீரோயினுக்கு யாரோ கால் பண்ணிருக்காங்க போல. அந்த பாட்டிக்கு தெரியாம அந்த போன் எடுத்து கால் பண்ணிருக்காங்க. அதனால அந்த நபரையும் இன்ஸ்பெக்டரால கண்டுபிடிக்க முடியல. இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவாகுது. அந்த வாட்ச்மேன் நகையை மட்டும் தான் திருடி இருக்கான். இதுக்கு பின்னாடி இன்னொரு சைக்கோ இருக்கான்ற மாதிரி இப்போ ஹீரோயின் ஒரு முக்கியமான தகவலை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்க இருந்து கோதாவரி வரைக்கும் கிளம்ப வேண்டி இருக்குங்க. ஆல்ரெடி பரபரப்பா இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல கல்யாணத்தை வேற வச்சுக்கிட்டு நீ போணுமான்ற மாதிரி ஹீரோயினோட வீட்லயும் கேட்க அப்ப நம்ம அமர் இருக்காருல, அவரு வந்து நான் உங்க பொண்ணை பாத்துக்கிறேன், பத்திரமா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டோம். அங்க இருந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. இப்பதான் நம்ம ஹீரோயின் எதுக்காக அந்த கோதாவரியை நோக்கி போறாங்கன்ற மாதிரியும் ஒரு உண்மையை சொல்ல, அதாவது ஹீரோயின் காலையில வீட்டுல இருக்கும்
இருக்கும் போதோ கோதாவரியில இருக்கிற ஒரு லேடி கிட்ட இருந்து போன் கால் வருது. உங்க பாட்காஸ்ட நான் கேட்டேன் மேடம். உங்க ஃப்ரெண்டு பாபிக்கு நடந்த மாதிரியே பல வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்குன்ற மாதிரி ஒரு பெண் கால் பண்ணி சொல்றாங்க. இது பல வருஷத்துக்கு முன்னாடியான ஷாக் ஆகி தான் இப்ப ஹீரோயின் அவங்கள மீட் பண்ண போவாங்க. அப்படி அங்க ஒரு சின்ன ஹோட்டல் வச்சிருக்கிற வாணி அப்படின்ற ஒரு வயசான அம்மா அந்த கதையை சொல்றாங்க. நான் கல்யாணம் ஆன புதுசுல என் கணவர் வேலைக்கு போயிருந்தாரு. அப்போ எனக்கு ஒரு கை குழந்தை. என் கணவருக்காக அந்த ராத்திரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்களுடைய கபோர்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்ம நபர் மாஸ்க் போட்டு நின்னுட்டு இருந்தான். அவனை பார்த்ததும் நான் ஷாக் ஆயிட்டேன். அவன் அங்கேயே என் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப மோசமாவே என்கிட்ட தப்பா நடந்துகிட்டான். தப்பா நடந்துட்டு என் தலையில ஒரு மல்லிப்பூ வச்சு என் கதையை முடிக்கலான்னு வந்தான். அதுக்குள்ள என் கணவர் வர சவுண்டு கேட்டுட்டு அவன் அங்க இருந்து ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் என் கணவரும் வீட்டுக்கு வந்தாரு. அவர்கிட்ட நான் நடந்த உண்மையெல்லாம் சொன்னேன். ஆனா அவரு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னையும் என் குழந்தையையும் மொத்தமா விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த என்னால கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியல. கொடுத்தா மானம் போயிடும்னு சொல்லி எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன்ற மாதிரியும் சொல்ல, இப்போ உங்க பையன் எங்க இருக்கான்னு கேட்டதுக்கு அதே ஹோட்டல்ல வேலை பார்க்கற அந்த பையனையும் அந்த வாணி காமிக்கிறாங்க. இதை கேட்டுட்டும் இந்த அம்மாக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதே 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இப்பயும் நடக்குது. இப்ப இந்த சைக்கோ எத்தனை வருஷமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரியும் பீதி ஆகுறாங்க. அத இந்த போலீஸ் கிட்டயும் அவங்க கன்வே பண்றாங்க. அப்படி கோதாவரிய சுத்தி இருக்கிற நிறைய நியூஸ் பேப்பர், நிறைய கேஸ் ஃபைல் எல்லாம் இப்ப ஹீரோயின் படிக்கிறாங்க. அங்கதாங்க கொத்து கொத்தா இந்த வாணி மாதிரியே இன்னொரு லேடி, அவங்க கிட்ட விசாரிக்கும் போது இன்னொரு லேடின்னு சொல்லி நிறைய லேடிஸ அந்த சைக்கோ இப்படி பண்ணிருக்கான் போல. எல்லாருமே வெளியே சொன்னா மானம் போயிடும்னு சொல்லியே கேஸ் கொடுக்காம விட்டுருக்காங்களாம். இப்ப நம்ம ஹீரோ அமருமே, நம்ம இது வரைக்கும் இங்க இருந்ததெல்லாம் போதும், எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்திருக்கு, நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு கூப்பிட. ஆனா ஹீரோயின் இப்பதான் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன், நான் இங்க முடிச்சிட்டு வரேன், நீ வேணா போ, நான் பத்திரமா இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால ஹீரோயினை தனியா விட்டுட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ இதே மாதிரி சம்பவத்துல பாதிக்கப்பட்ட லலிதா அப்படின்ற ஒரு லேடிய ஹீரோயின் தேடி வர அவங்க பேச மறுக்கிறாங்க, பயப்படுறாங்க. அப்ப லலிதாவுடைய மாமா வந்து ஹீரோயின் கிட்ட லலிதாக்கு என்னாச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட முன்னாடி சொன்ன மாதிரியே தாங்க இந்த லலிதாவையும் அந்த சைக்கோ மல்லிப்பூ வச்சு அப்படி பண்ணிருக்கான். இதை தயவு செஞ்சு மீடியா கிட்டையும் வெளியே வந்தும் போலீஸ்ல சொல்ல முடியுமா? ஏன்னா அதே சைக்கோ இப்பயும் அதே மாதிரி நிறைய சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுக்க அவங்களும் சரின்ற மாதிரி சம்மதிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் தன்னோட சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவத்தை யோசிக்க அவங்க ஒரு தியேட்டருக்கு போகும்போதோ அவங்களுக்கும் அங்க இருக்கிற ஆண்கள் மூலமா சில தவறான விஷயங்கள் நடந்திருக்கும். நல்ல வேளை ஹீரோயினோட அப்பா அங்க வந்ததுனால அவங்க தப்பிச்சிருப்பாங்க. ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும் போதே அதை தைரியமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிருப்பாங்க. ஆனா ஹீரோயினோட அம்மா, சின்ன பொண்ணு, இதெல்லாம் நீ போய் சொன்னா உன்னோட மானம் தான் போகுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்காமயே விட்டுருப்பாங்க. அதை இப்போ நினைச்சு பாத்துக்க. அதுல இருந்து ஹீரோயின் இப்ப வரைக்கும் தியேட்டருக்கே போக மாட்டாங்க. அப்பதான் ஹீரோயின் தங்கிட்டு இருக்க அந்த ரூம்ல யாரோ கல்ல தூக்கி அடிக்கிறாங்க. வெளியே வந்து பார்த்தா அது யாரும் இல்லைங்க. இப்ப ஹீரோயின் மறுபடியும் அந்த பாட்காஸ்ட் சேனலுக்கு வந்து இந்த கோதாவரியில வந்து அங்க இருக்கிற நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்கல்ல, அதான் சொல்றாங்க. முக்கியமா லலிதாவுடைய கேஸ் பத்தி, அதான் லலிதாவோட மாமா கூட சொல்லியிருப்பாரு. அது என்னன்னு சொல்றாங்க. லலிதா அவங்க காதலிச்ச பையனோட சேர்ந்து வாழ வேண்டியவங்க. ஆனா அந்த ராத்திரி லலிதாவையும் இந்த சைக்கோ வந்து மல்லிப்பூ வச்சு அப்படி தப்பா நடந்துட்டு அவனோட காதலனை போட்டு தள்ளிட்டு லலிதாவையும் போட்டு தள்ள முயற்சி பண்ணிருப்பாரு. ஆனா லலிதா மட்டும் அதுல இருந்து தப்பிச்சதாகவும் அங்க லலிதாவோட மாமா சொன்னதா ஹீரோயின் இப்போ பாட்காஸ்ட்ல சொல்லுவாங்க. சோ இப்போ நம்ம தேடிட்டு இருக்க அந்த சைக்கோ கண்டிப்பா ஒரு வயசானவனா தான் இருக்கணும். அவன் நம்ம கூடயே இந்த சமுதாயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கலாம். அதனால எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கன்ற மாதிரியும் அவங்க சொல்ல, இப்போ ஹீரோயினுடைய இந்த ஸ்பீச்சையும் பயங்கரமா எல்லாரும் ட்ரெண்ட் பண்றாங்க. அதே வேளையில அங்க ஒரு டிஎஸ்பி அதிகாரி இருக்காருங்க, கொஞ்சம் வயசானவர். அவருமே இது மாதிரி பாட்காஸ்ட்ல வந்து ஹீரோயின் சொல்றத பத்திலாம் மீடியா கேள்வி எழுப்ப, அந்த சந்தியா பொண்ணு என்ன போலீஸா, வாய்க்கு வந்ததெல்லாம் வளரிட்டு இருப்பா. பாபியோட கேஸையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்கோவையும் போலீஸ்காரங்க கண்டுபிடிப்பாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ ஹீரோயினுக்கும் ஒரு பிரஷர் ஆகுது. அதாவது அவங்க உண்மையாலேயே கோதாவரியில கண்டுபிடிச்ச மாதிரி அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அது அந்த பெண்கள் பப்ளிக்ல வந்து சொல்லணும், அப்பதான் அது உண்மையா ஏத்து போன்ற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. அதனால ஹீரோயின் தான் விசாரிச்ச பெண்களையும் மீடியா முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டத்துக்காக கூப்பிடுறாங்க. அதுல சில பெண்கள் வர ஒத்துக்க இப்ப இவங்களும் மீடியா முன்னாடி வந்து உட்கார்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் வருவாங்க. அவங்க சொன்னவன நீங்க நம்புங்கன்ற மாதிரி சொல்ல, ஆனா அங்க ஒவ்வொரு பெண்களா கால் பண்ணி சாரி எங்களால வர முடியாது, அந்த எங்க மானம் இப்ப போயிடும்ன்ற மாதிரி மறுக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அவமானமா ஆகுதுங்க. இப்போ மீடியா முன்னாடியே வந்து எங்களை மன்னிச்சிருங்க, இந்த பெண்கள்லாம் வர மறுத்துட்டாங்கன்னு சொல்ல, மீடியாக்காரங்களும் எங்க நேரத்தையே நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க, சும்மா பொய்யா ஒரு சாட்சியை ரெடி பண்ண பாக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினையும் திட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப. அப்பதான் அந்த இடத்துல லட்சி ராணி அப்படின்ற மாதிரி 2 பெண்கள் வராங்க. உங்க 2 பேருமே கோதாவரி ஊர் இல்லைங்க, ஆனா வேற ஒரு ஊரு. உங்களோட பாட்காஸ்ட் கேட்டேன், எனக்கும் அந்த சைக்கோவால இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை சொல்றதுக்கு தான் வந்தேன்ற மாதிரியும் அங்க சொல்ல. அப்பதான் அந்த பெண்கள் யாருன்னு பார்த்தா ஓப்பனிங் சீன்ல
இந்த ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறதா சொல்லி ஒரு லேடி கூட காமிச்சிருப்பான் பாத்தீங்களா, அவங்க தாங்க. அதுல ஒரு பொண்ணு இறந்திருப்பாங்க, இன்னொருத்தவங்க உசுரோட இருந்திருப்பாங்கன்னு சொன்னல, அந்த லட்சி தான் இப்ப இந்த டீட்டெயில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்க ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறப்போ அதே ஊருக்குள்ள இளங்கோ அப்படின்ற ஒருத்தர் இருந்தாரு. அவர் அங்க இருக்கிற ஒரு அரசியல்வாதிக்கு என்னோட ஃப்ரெண்ட கூட்டி கொடுத்தாரு. அந்த அரசியல்வாதி என் ஃப்ரெண்டை விட்டுட்டு என்ன கூட்டிட்டு போயிட்டாரு. அதனால என் ஃப்ரெண்டு அவ வீட்டுக்கு வந்தா அப்படின்னு ஓப்பனிங் சீன்ல கூட ஒரு பொண்ணு வந்து வீட்டுல சாரி மாற்றப்போ ஒரு மர்ம நபர் உள்ள நுழைஞ்சிருப்பாருல, அதுதான் அந்த சைகோங்க. தன்னுடைய ஃப்ரெண்டையும் அவருக்கு எடுத்துட்டு பக்கத்துல ஒரு மல்லிப்பூ வச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையில லட்சியும் வீடு திரும்புறப்போ தான் ஃப்ரெண்ட அந்த கோலத்துல பார்த்து காப்பாத்தணும்னு நினைச்சிருப்பாங்க. அதிர்ஷ்டவசமா அவங்க ஃப்ரெண்டுக்கு அங்க ஒன்னும் ஆகாம மூச்சு இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு வந்திருப்பாங்க. அங்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா இருந்தது இப்போ ஒரு டிஎஸ்பி காமிச்ச பாத்தீங்களா, அவர் தாங்க. ஆனா அவரு கேஸே எடுத்துக்க மாட்டாரு. நீங்களா ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவங்க தானே, உங்களுக்கு எதுக்கு கேஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அங்க இவங்களை ஸ்டேஷனை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாரு. அதனால இத்தனை வருஷமா இந்த இன்சிடென்ட்டை எங்களுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கோன்ற மாதிரியும் அங்க இந்த ரெண்டு பெண்களும் சொல்ல, அப்பதான் ஹீரோயினோட மொபைலுக்கும் இன்னொரு மெசேஜ் வருது. அதாவது அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள இன்னொரு சம்பவம் நடந்திருக்குங்க. அதாவது இன்னொரு பொண்ணையும் அந்த சைக்கோ நிகழ்காலத்துல போட்டு தள்ளியிருக்கான். அந்த பொண்ணோட காதலனையும் கூட சேர்ந்து போட்டு தள்ளியிருக்கான் போல. அதையும் அவங்க வந்து பார்க்க இன்னும் இவங்களுக்கு பிரஷர் ஏறுது. இன்னொரு பக்கம் மீடியால இருந்து இந்த டிஎஸ்பியையும் விசாரிக்கிறாங்க. ஏன்னா அந்த டிஎஸ்பி தானே 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுடைய கேஸை எடுத்துக்காம இருப்பாரு. நீங்க ஏன் எடுத்துக்காம இருந்தீங்க? இப்போ நீங்க தான் அந்த சைக்கோவா? உங்களுக்கும் அந்த சைக்கோக்கும் என்ன தொடர்புன்ற மாதிரி சொல்லி இப்ப அந்த டிஎஸ்பியோடைய வேலையில இருந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணி அவரை விசாரிக்கிறதுக்கோ தனி குழுவை போடுறாங்க. அப்படி அனிதா அப்படின்ற ஒரு லேடி போலீஸையும் இப்போ இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண சொல்லியும் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கேஸை பார்த்துக்கிட்ட அந்த இன்ஸ்பெக்டரும் தான் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் அந்த லேடி போலீஸான அனிதா கிட்ட சொல்ல, இப்போ ஹீரோயினையும் அங்க வர வச்சு உங்க கூட இருந்தா உதவியா இருப்பாங்க, அன்அபிஷியலா நம்ம டீம்ல சேர்த்துக்கலான்ற மாதிரியும் அங்க டீம்லயும் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிஎஸ்பி கிட்டையும் வந்து நீங்க எதுக்காக அந்த லட்சின்ற பொண்ணு தோழிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேஸ் கொடுக்கும் போது ஏத்துக்காம இருந்தீங்கன்னு கேட்டதுக்கு, ஆக்சுவலி லட்சி ராணி ரெண்டு பேரு அப்ப அங்க இருக்கிற ஒரு எம்எல்ஏ தான் அந்த ரெண்டு பெண்களையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுல ஒரு பொண்ணு அவரு அவங்க வீட்டுக்கே அனுப்புனதா பேச்சு இருந்தது. இப்ப இந்த கேஸை நாங்க விசாரணை பண்ணியிருந்தா இந்த எம்எல்ஏலாம் நாங்க ஸ்டேஷனுக்கு கூப்பிடுற மாதிரி ஆயிருக்கணும். அப்போ எலெக்ஷன் டைம் வேற இருந்ததுனால தேவையில்லாம பிரஷர் வரும்னு சொல்லிதான் நாங்க இந்த கேஸை எடுக்கவே இல்லைன்ற மாதிரியும் அவரு நியாயமா ஒரு விஷயத்த சொல்றாரு. அதே மாதிரி அந்த எம்எல்ஏக்கு அப்போ புரோக்கர் வேலை பார்த்தவரு இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராகவே இருக்கிறதாகவும் அங்க கண்டுபிடிக்க, ஒருவேளை அவருதான் அந்த சைக்கோவா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு சிந்தனை வருது. இப்போ லேட்டஸ்டா இன்னொரு பிணம் கிடைச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த பிணத்துடைய கழுத்துல இருந்து ஒரு முடியை இவங்க எடுக்கிறாங்க. அது ஒரு ஆணுடைய முடி. இப்ப அந்த முடியையும் டிஎன்ஏ சாம்பிளுக்காக இவங்க டெஸ்டிங்க்கு அனுப்ப, அது ஏன் இப்ப அந்த அரசியல்வாதியோடைய முடியா இருக்கக்கூடாது? ஏன்னா அவரும் அந்த லட்சியோட கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காருல, நம்ம அவருடைய டிஎன்ஏ சாம்பிளையும் கொண்டு வந்து பொருத்தி பார்ப்போம். அப்படி பொருத்தி பார்த்தா யாரு பண்ணா அப்படின்றது நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிடும்ன்ற மாதிரி ஹீரோயின் முடிவு பண்றாங்க. அப்படி அந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டுக்கிட்டோம் அந்த அரசியல் தலைவரையும் வந்து பாக்குறாங்க. அந்த அரசியல் தலைவர், என் மேல கிட்ட தவறா நடந்த கேஸ்லாம் இருக்கு, நான் தவறா நடந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் இங்க வாழ்றேன், மத்த பொண்ணுங்களை கெடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, அதனால எனக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரியும் ரொம்ப திமிரா பேசுறாரு. இப்ப ஹீரோயினும் அங்க அவங்க கிட்ட பேச்சு வாங்கிட்டு வரும்போதோ அந்த அரசியல்வாதியோடைய டூத் பிரஷை எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்படி அந்த பிரஷையும் அவங்க டிஎன்ஏ டெஸ்டுக்காக அனுப்புறாங்க. இப்ப அந்த ராத்திரியும் ஹீரோயின் அந்த இன்ஸ்பெக்டரோட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க, அதை எல்லாத்தையும் ஹீரோயினுடைய காதலன் இந்த அமர் பாக்குறாரு. வர வர உன்னுடைய நடவடிக்கை எல்லாம் வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் மேல அவருக்கு கோவம் வந்துருதுங்க. கார்ல போகும்போதோ சண்டை வேற போடுறாரா. ஹீரோயின் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து ஒரு ஆட்டோல கிளம்பிடுறாங்க. அரசியல்வாதி வீட்டுக்கு போனதும் அவரை சந்தேகப்பட்டு போலீஸ் கண்காணிக்கிறதெல்லாம் பிரஸுக்கு தெரியுதுங்க. அவங்களும் ஏடாகூடமா கேள்வி எழுப்ப, இப்ப இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற அந்த அனிதான்ற லேடி போலீஸுக்கும், நீங்க எதுக்கு தேவையில்லாம அந்த அரசியல்வாதியை நோன்றீங்க, கேஸ் வேற பக்கம் தானே இருக்குன்ற மாதிரியும் அரசியல்வாதி வீட்டுக்கு போன ஹீரோயினையும் இன்ஸ்பெக்டரையும் போட்டு திட்டுறாங்க. இப்ப அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் கிடைக்குதுங்க. அதை மேட்ச் பண்ணி பார்க்கும் போதோ அந்த அரசியல்வாதியோடைய டிஎன்ஏ மேட்ச் ஆகலன்ற மாதிரியும் போட்டிருக்கு. இதுக்கப்புறமாச்சு அந்த அரசியல்வாதியை விடுங்க, இதுக்கு பின்னணியில வேற ஒருத்தவங்க தான் இருக்காங்கன்ற மாதிரியும் அங்க அவங்க சொல்றாங்க. இப்படி ஹீரோயின் இந்த கேஸ் அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க கல்யாணத்தையே கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டுடுறாங்க. இப்போ ஹீரோவோட சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அந்த விஷயம் ஹீரோவுடைய அப்பாக்கும் அம்மாக்கும் தெரியுதுங்க. அவங்களுமே ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்து, இந்த வயசுல கல்யாணம் தான் முக்கியம், நீ தேவையில்லாம அந்த சைக்கோ பின்னாடி சுத்துறது நல்லா இல்ல, 5 நாளுக்கு அதெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு கல்யாணத்துல கான்சென்ட்ரேட் பண்ணு, நம்ம எல்லாரும் குடும்பமா ஷாப்பிங்க்கு போலான்ற மாதிரியும் அங்க ஹீரோயினுடைய மனசையும் மாத்துறாங்க. இங்க அந்த சைக்கோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் இப்ப போலீஸுக்கே கால் பண்ணி மிரட்டுறாரு.
பாருங்க 10th நவம்பர் 2000ல நான் இதே மாதிரி ஒரு பொண்ணை போட்டு தள்ளியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஜடையையும் அங்க அனுப்பிட்டு இப்போ அடுத்ததா நான் இன்னொரு பொண்ணை போட்டு தள்ளுறதுக்குள்ளயாச்சும் என்ன அப்படிங்கன்ற மாதிரியும் சவால் விடுறாரு. இங்க ஹீரோயின் அடுத்த நாள் தன்னோட மாமியார் மாமனாரோட ஷாப்பிங்க்கு வந்திருக்காங்க. அண்ட் இங்க போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்குமே கடைசியா காட்டுக்குள்ள ஒரு பொண்ணை அந்த சைக்கோ போட்டு தள்ளிருப்பார்ல, அந்த பொண்ணை பத்தி ஒரு வீடியோ கிடைக்குது. அந்த பொண்ணு போய் சேரத்துக்கு முன்னால் ஒரு வீடியோ சோசியல் மீடியால போட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயின் ஒரு பாட்காஸ்ட் நடத்துவாங்கல்ல, அந்த பாட்காஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணியும் இந்த மாதிரி சைக்கோங்கள் எல்லாம் சும்மா விடக்கூடாது, அவங்களெல்லாம் பொது இடத்துல வச்சு தண்டிக்கணும்ன்ற மாதிரி கடுமையா பேசியிருக்காங்க. அப்படி அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் அவங்களுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதையும் போலீஸ்காரங்க பார்த்து அந்த பாட்காஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின அந்த பொண்ணுக்கே இப்படி ஒரு சம்பவம்னா அந்த பாட்காஸ்ட் நடத்துற நம்ம சந்தியாவோட நிலைமைன்ற மாதிரியும் பயப்படுறாங்க. இப்போ உடனே சந்தியாவுக்கு கால் பண்ணியும் அடுத்து அந்த சைக்கோ உன்னதான் டார்கெட் பண்றான், நீ இதுக்கப்புறம் பொது இடத்துல எல்லாம் நடமாதாத, உன்னோட வீட்டுக்கு போயிடுன்ற மாதிரியும் சொல்ல சந்தியாவுக்கு பயம் வருது. உடனே தன்னோட மாமனார் மாமியார் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அங்கிருந்து வேக வேகமா வீட்டுக்கு கிளம்ப அப்படி போற வழியிலையும் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல அந்த டிஎஸ்பி இருக்காரு பாத்தீங்களா, அவரை பாக்குறாங்க. அப்பதான் அந்த டிஎஸ்பி ஹீரோவுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டுன்ற மாதிரி ஹீரோயினுக்கு தெரியுது. பட் இருந்தும் பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோம் அந்த பாட்காஸ்டை நிறுத்தலைங்க. மறுபடியும் அந்த சைக்கோ பத்தி தான் பேசுறாங்க. அதாவது அந்த சைக்கோ கோதாவரியில இருந்து போட்டுத்தள்ள ஆரம்பிச்சான்ற மாதிரி நான் நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடியில இருந்தே அவன் பல ஊர்கள்ல இதை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதோ அவன் ஒவ்வொரு ஊர்ல டிரான்ஸ்பர் ஆகி அவன் வேலை விஷயமா போகும்போதெல்லாம் அங்க இருக்கிற பெண்களை போட்டு தள்ளியிருக்கான். இதை பத்தி இன்னும் நிறைய பேர் பேசணும். பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் வெளியே வரணும், சின்ன தடையும் இருந்தாலும் அதை சொல்லணும். இப்படிப்பட்ட நபர் இத்தனை வருஷம் வெளியே நடமாடவே கூடாதுன்ற மாதிரி சொல்ல இப்போ ஹீரோயின் பேசிட்டு வெளியே வரப்போ அங்க ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து விழுதுங்க. அங்க ஒரு மாஸ்க் போட்ட ஒரு நபரும் ஹீரோயினை முறைச்சு பாக்குறான். அப்படி ஹீரோயினையும் அட்டாக் பண்ண வர ஹீரோயினும் ஓடுறாங்க. அப்படி ஒரு பாழடைஞ்ச பில்டிங்ல ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில ஹீரோயின் அந்த மாஸ்க் போட்ட நபரையும் கையும் களவுமா பிடிக்கிறாங்க. அவன் மாஸ்க் அங்க கழட்டி பார்க்கும் போது தான் தெரியுது ஓப்பனிங் சீன்ல கோதாவரியில இருக்கிற ஒரு வாணின்ற லேடி பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி அவங்க கதையை கேட்க போயிருப்பாங்கல்ல, அவங்களோட பையன் தான் இந்த மர்ம நபர்ன்ற மாதிரியும் ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்காக இப்படி இத்தனை பெண்களை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்க, ஏன் இதெல்லாம் பண்றேன்னு கேட்டதுக்கு நான் இதெல்லாம் பண்ணவே இல்ல, நான் உங்களை மிரட்டுறதுக்கு தான் வந்தேன். சரி, சின்ன வயசுல எங்க அம்மா அந்த சைக்கோவால பாதிக்கப்பட்டாங்க, அதனால எங்க அப்பாவே எங்க அம்மாவை பிரிஞ்சுட்டாரு. இதுல இருந்து எல்லாரும் என்ன ஒரு தப்பான பேரை வச்சுதான் கூப்பிடுவாங்க. இப்பதான் அதெல்லாம் மறந்து கிராமத்துல நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப மறுபடியும் நீங்க இதெல்லாம் வெளியே கொண்டு வரேன்னு சொல்லி இதுல இன்வால்வ் ஆன பெண்களுடைய பேரெல்லாம் மீடியாலையும் பாட்காஸ்ட்லயும் சொல்லி பப்ளிஷ் பண்றீங்க. அதனால எத்தனை பெண்களுக்கு தெரியுமா அவமானம். அதனாலதான் உங்களை போட்டு தள்ளணும்னு சொல்லி நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். மற்றபடி எனக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்ற மாதிரி சொல்ல இதை கேட்கும் போதும் ஹீரோயினும் ஃபீல் பண்றாங்க. ஆமால, இதனால இப்போ நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டு தானே இருக்காங்க, அவங்க பேரெல்லாம் கெட்டு போதே, என்ன பண்றதுன்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவுமே இப்ப நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துற மாதிரி காமிக்க அதுக்கப்புறத்துல இருந்து ஹீரோயின் பாட்காஸ்ட் பண்றதையே நிறுத்திடுறாங்க. இங்க ஹீரோயினுக்கும் நிச்சயம் எல்லாம் முடிஞ்சு கல்யாண தேதியும் குறிக்க இப்படி கல்யாண தேதியும் கிட்ட வந்துகிட்டே இருக்குங்க. இங்க போலீஸ்ல இருந்தும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் கோதாவரி இது அதுன்னு சொல்லி ஆந்திரால இருக்கிற நிறைய கிராமங்கள்ல இருக்கிற அந்த பெண்களுக்கெல்லாம் பாதிப்பு வந்திருக்கோம்ல, அப்படி அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஆபீஸ்ல இந்த பெண்கள் பாதிக்கப்படுறப்போ யாரெல்லாம் வேலை பார்த்தாங்க, அவங்க எப்பெல்லாம் டிரான்ஸ்பர் ஆகி போனாங்கன்ற மாதிரி ஒரு டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அதுல ஒரு பேரு ரொம்ப ஹைலைட்டா இருந்திருக்குங்க. அதாவது எந்தெந்த வருஷத்துலதான் எந்தெந்த ஊர்ல அந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அப்பெல்லாம் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காராம். அப்படி அந்த எம்ப்ளாயியோடைய டீட்டெயிலையும் இப்ப போலீஸ் எடுத்துட்டு இருக்க இங்க ஹீரோயினுக்கு இன்னொரு போன் கால் வருது. அது அவங்க காதலனான அமர் கிட்ட இருந்துதான். தன்னோட அம்மா மொட்டை மாடியில இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்க, போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்ல ஹீரோயின் தன்னோட மாமியாரை பார்க்க போறாங்க. தான் மாமியார ஃப்ரெண்டு மாதிரி பழக்கலான்னு பார்த்தா இப்படி போயிட்டாங்களேன்ற மாதிரியும் உறைஞ்சு போறாங்க. அங்க அவங்க மாமனார் உடஞ்சு போய் கதறி அழுகிறாரு. நம்ம கல்யாண நெருக்கத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கணுமான்ற மாதிரி ஹீரோயின் உடஞ்சு போயிருக்க இப்ப அந்த பிணத்தை வச்சும் கூடி சேர்ந்து எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. முக்கியமா ஹீரோவோட அப்பா தான் பயங்கரமா அழுகிறாரு. அப்பதான் ஹீரோயினும் எனக்கு என்னவோ இதுல கூட அந்த சைக்கோ இன்வால்வ் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன், அம்மா மொட்டை மாடியில இருந்து சாதாரணமா விழுந்தாங்களா இல்லையான்றத நம்ம ஏன் டாக்டர் கிட்ட அனுப்பி ஒரு செக் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி கேட்க ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. டச்சி, இங்க கூட வந்து உன்னோட கண்டுபிடிக்கிற புத்தியை யூஸ் பண்ணுவியா, இங்க கூட எங்களை நிம்மதியா விட மாட்டியா, இங்க இருந்து பே அப்படின்ற மாதிரி கத்த இப்போ ஹீரோட அப்பாவும் அப்பா நினைச்சுக்காதமா, அதெல்லாம் தேவையில்லாமா, கால் ஸ்லிப் ஆயிதாமா கீழே விழுந்துட்டான்ற மாதிரியும் அழுகிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ அம்மாவுடைய உடம்பையும் நல்லபடியா அடக்கம் பண்ண இப்போ ஹீரோயின் தான் அங்க இருந்து அந்த வீட்டெல்லாம் கிளீன் பண்றாங்க. அப்படி கிளீன் பண்றப்போ என்னோட மாமியார் ஒரு பொம்மை
கிட்ட அப்பப்ப பேசுவாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த பொம்மையை அவங்க பாக்குறாங்க. அப்படி ராத்திரி அந்த பொம்மையையும் அவங்க ஓபன் பண்றப்போ அதுல சில நகைகள் இருக்கிறதையும் ஹீரோயின் கவனிக்கிறாங்க. இருக்கிற ஒரு கம்பல் தன்னுடைய ஃப்ரெண்டு பாபி போட்டு இருந்ததாச்சே அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் யோசிக்க, அதை பார்க்கும் போதுதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அதே வேளையில போலீஸ்காரங்களுக்கு அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாருன்ற மாதிரி அவரை பத்தி ஒரு டீட்டெயில் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த எம்ப்ளாயியோட பேரு என்னன்னு பார்க்கும் போதோ அவங்களுக்கும் ஒரு முக்கியமான தகவல் தெரிய வருது. உடனடியா அவங்க சந்தியாவுக்கு கால் பண்ணி வார்னிங் பண்ணோன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்பா சந்தியாவுக்கு வார்னிங் பண்றோன்னு கேட்டீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி யாரு தெரியுமா, ராமுன்னு சொல்லி நம்ம ஹீரோவுடைய அப்பா, அதாவது சந்தியாவோட மாமனார் இருக்கார்ல, அவரு தாங்க. ஆமாங்க, அவரு தாங்க அந்த மர்மமான சைக்கோ. அவரு தான் பல வருஷமா இந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த பாபியை போட்டு தள்ளதும் அவர் தான். மல்லிப்பூ வச்சு அங்க நிறைய பெண்களை கெடுத்துட்டு இப்படி சுத்திட்டு இருக்கிறதும் அவர் தான் அப்படின்ற மாதிரியும் தெரிஞ்சுக்க, இப்ப நம்ம ஹீரோயின் தன்னோட மாமனாருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கும் அங்க வீட்டுக்கு வராங்க. அப்படி அங்க சாப்பாட்டையும் டேபிள்ல அவர் வைக்க சொல்ல, ஹீரோயினுக்குமே ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. மாமனார் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தாங்க. ஆனா ஹீரோயின் அப்ப கிச்சன்ல இருக்கும் போதோ அதை எடுத்து அவங்க மாமனார் கேட்டுறாரு. கேட்டதும் அங்கேயே ஹீரோயினோட கதையை முடிச்சிடணும், இல்லனா நம்மளை இவ எதனா பண்ணிடுவான்ற மாதிரி நினைக்கிறாரு. அங்க ஹீரோயினோட ஒரு யுத்தமே நடக்குதுங்க. அந்த யுத்தத்தோட முடிவுல ஹீரோயின் ஒரு ஃபோர்க்கை வச்சு தான் மாமனாரை குத்தி அங்க போலீஸ் கிட்டையும் மாட்டி விடுறாங்க. போலீஸும் இப்ப நம்ம ஹீரோவும் லொகேஷனுக்கு வந்து அங்க ஹீரோயினோட மாமனாரையும் கைது பண்ண, அப்படி அந்த ராமுவை கூட்டிட்டு போயிட்டும் ஒரு இடத்துல வச்சு விசாரிக்கிறாங்க. எவ்வளவு விசாரிச்சும் அவரு ஒரு பதில கூட சொல்ல மாட்டாரு. அப்பதான் ஹீரோயின், நான் என் மாமனார் கிட்ட இருந்து உண்மையை வாங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போக, அப்படி அவங்க மாமனார் கிட்டையும் அவங்க ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க. பார்த்ததும் தான் அவரு ட்ரிகர் ஆகுறாரு. நான் ஏன் இப்படி பண்ண அப்படின்ற எல்லா உண்மையும் அங்கிருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய சின்ன வயசுல என் அப்பா அம்மாலாம் என்னை விட்டு போயிட்டாங்க. அப்படி என் சித்தி வீட்டுல தான் நான் வளர்ந்தேன். என் சித்தி ரொம்ப நல்லவங்க. அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்களை நான் பார்த்ததே இல்ல. அவ்வளோ அன்பா என்ன பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு பரதநாட்டியம்னா ரொம்ப பிடிக்கும். கிளாஸ்லாம் எடுப்பாங்க. அப்படி கிளாஸ் எடுத்துட்டோம். என்னோட சித்தப்பா வேலைக்கு போன சமயத்திலையும் என் சித்தி என் பக்கத்துல வந்து ரொம்ப அன்பா தப்பா நடந்துப்பாங்க அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. ஆமாங்க, இந்த சைக்கோ சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க சித்தி இவர்கிட்ட தப்பா நிறைய நேரத்துல நடந்திருக்காங்க. இதெல்லாம் அவருக்கு பயங்கர எரிச்சலா இருந்திருக்கோங்க. பல வருஷமா அந்த வலிய உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சிருப்பாரு. ஒரு நாள் தன்னுடைய சித்தப்பா வேலை விட்டு வீட்டுக்கு வரப்போ அவரு முன்னாடியே அவங்க சித்தி தப்பா நடக்க வர அதை அவங்க சித்தப்பா பாத்துருவாரு. அவர் பார்த்ததும் அவங்க சித்தி, ராமுவை பாருங்க, இவன் தான் என்கிட்ட தப்பா நடக்க வரான்ற மாதிரியும் மாத்தி சொல்ல, இதுல ராமுக்கு பயங்கர கோவம் வரும். இப்ப ராமுவையும் அவங்க சித்தப்பா அடிக்க வர, இப்ப ராமு அவங்க சித்தப்பாவை அடிச்சு, உன் பொண்டாட்டி என்ன பண்றா தெரியுமா, என்கிட்ட அவதான் தப்பா நடந்துக்கிறா. அங்கதான் இந்த ராமு ஒரு சைக்கோ மாறுவாரு. இப்ப அங்க இருக்கிற தான் சித்தி கிட்டையும் வந்து, உனக்கு என்கிட்ட இதுதானே வேணும்னு சொல்லி இங்க ஒரு மல்லிப்பூவை வச்சுட்டோம், தப்பா நடந்துக்க. அதுக்கப்புறம் தான் சித்தியோட கதையையும் தான் சித்தப்பாவோட கதையையும் முடிச்சுட்டு அவரு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஊருக்குள்ள குடும்ப சண்டையினால கணவர் மனைவி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டர் ஆயிடுதுங்க. அதுக்கப்புறத்துல இருந்துதான் இந்த சைக்கோக்கு வளர வளர எந்த பெண்களை பார்த்தாலும் தான் சித்தியோடைய ஞாபகம் வருது. அவரோட வெறி அடங்கல. அப்படி எல்லா பெண்களையும் பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. எல்லா பெண்களுக்கும் மல்லிப்பூ வச்சுட்டு அவங்க கிட்ட தப்பா நடந்துட்டு அவங்கள போட்டு தள்ளிட்டு வந்துடுறாரு. இப்படி இவருக்கு குடும்பம் வந்து மனைவி வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் அது தொடர்ந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் போலீஸ்ல மாட்டிக்க போறோம்னு சொல்லி அதை நிப்பாட்டி வச்சிருக்காரு போல. அப்புறம் பையெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் அதை மொத்தமா இவர் விட, அப்பதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோயினுடைய தோழியான பாபிய பாத்திருக்காரு. அந்த பாபி வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு பொண்ணு. அவங்களும் பரதநாட்டியம்லாம் ஆடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும் போதோ அவங்க சித்தியோடைய ஞாபகம் இந்த சைக்கோக்கு வர, மறுபடியும் பாபி கிட்ட அவர் தப்பா நடந்து பாபியையும் அவங்க காதலனையும் போட்டு தள்ளிருக்காரு. அப்படி இவர் போட்டு தள்ள எல்லா பெண்களுடைய நகைகளையும் இவர் கலெக்ட் பண்ணி ஒரு ட்ரேல போட்டு வச்சிருப்பாரு போல. அது ஒரு நாள் அவங்க மனைவி, அதாவது ஹீரோவுடைய அம்மா பாத்திருக்காங்க. கணவர் வரத்துக்குள்ள அங்க இருக்கிற ஒரு பொம்மைக்குள்ளேயும் ஒரு கம்பலை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. அததான் ஹீரோயின் கையில போயிருக்காங்க. அதுதான் இந்த பாபியோட கம்பல். இப்போ மனைவி தானை பத்தி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான்ற மாதிரியும் இப்ப இந்த ராமுக்கு தெரிய, அப்படித்தான் மனைவிய அவரு தான் கூட்டிட்டு வந்து மொட்டை மாடியில இருந்து கீழே தள்ளிருப்பாரு. அதுக்கப்புறம் அங்க நாடகம் ஆடி இருப்பாரு. இதுதான் நான் பண்ணேன், இதுதான் நான் மறைச்சேன்ற மாதிரி எல்லா உண்மையும் அங்க போலீஸ் கிட்டையும் அவர் சொல்ல, அவ்வளவுதாங்க. இப்ப அவரை கைது பண்றாங்க. நிரந்தரமா தூக்கி உள்ள வைக்கிறாங்க. இப்ப இந்த கேஸையும் நம்ம ஹீரோயின் சால்வ் பண்றாங்க. இதுக்கப்புறம் யாருமே இது மாதிரி பண்ணக்கூடாதுன்ற மாதிரியும் தன்னோட பாட்காஸ்ட் சேனல்ல அவங்க வெளிப்படுத்துறாங்க. அது வரைக்கும் எந்த தியேட்டருக்கு போக பயந்துட்டு இருந்தாங்களோ அதே தியேட்டருக்கு நம்ம ஹீரோயின் போற மாதிரியும், நம்ம ஹீரோவைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கைய வாழ்ற மாதிரியும், இப்ப இந்த சைக்கோவால பாதிக்கப்பட்ட இன்னும் உயிரோட இருக்கிற பெண்கள்லாம் சந்தோஷப்படுற மாதிரியும் இந்த கதை முடியுதுங்க. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஓடிடில இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் ரொம்ப ஷார்ட்டா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.